நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று 13/10/2020 அன்று நடப்பு நிகழ்வுகள் தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தபால் வாக்குப்பதிவு முறையை அறிமுகம் செஞ்சுருக்குது. இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்காக தான் இந்த தபால் வாக்குப்பதிவை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இதுக்கான படிவம் ஒன்றை வழங்க இருக்காங்க. அந்த படிவத்தை பூர்த்தி செய்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கொடுக்கும் பட்சத்தில் அவர்கள் வீட்டுக்கே அந்த வாக்குச்சாவடி அதிகாரி படிவத்தை எடுத்து சென்று பூர்த்தி செய்து பெற்று வருவார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த புதிய நடைமுறை பார்த்தீங்கன்னா பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வருகிற 28ஆம் தேதியிலிருந்து தொடங்க இருக்குது. தபால் வாக்குப்பதிவை தேர்வு செய்யும் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கே தேர்தல் வாக்குப்பதிவு நாள் அறிவிக்கப்பட்ட 5 நாட்களுக்குள் தபால் வாக்குப்பதிவுக்கான 12D படிவத்தை வாக்குச்சாவடி அதிகாரி எடுத்து சென்று அதனை பூர்த்தி செய்து பெற்று வர வேண்டும். பின்னர் பார்த்தீங்கன்னா அந்த படிவத்தை தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்பாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை பார்த்தீங்கன்னா அடுத்து வரவுள்ள அனைத்து தேர்தல்கள் இடைத்தேர்தல்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜயராஜ சிந்தியா அவர்களுடைய 100ஆண்டு விழா, அதாவது நேற்று 12/10/2020 அன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்குது. அதனுடைய நினைவாக பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் சிறப்பு நாணயத்தை பிரதமர் மோடி அவர்கள் நேற்று வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற மைசூர் தசரா விழாவை இந்த ஆண்டு ஜெயதேவா இதய மருத்துவமனையின் இயக்குனர் மஞ்சுநாத் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்காங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதங்களாக கரோனா வைரஸ் தடுப்பு பணியில் ஈடுபட்டதற்காக அவரை கௌரவிக்கக்கூடிய வகையில் மாநில முதல்வர் எடியூரப்பா இந்த முடிவை எடுத்திருக்காங்க. அடுத்ததாக இந்திய அணியினுடைய கால்பந்தாட்ட முன்னாள் கேப்டன் அவர்கள் மறைஞ்சிருக்காங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்மேன். இவர் எப்போ இந்திய அணிக்காக விளையாடி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 to 2001 வரை. 1997 பார்த்தீங்கன்னா சாப்மேன் தலைமையிலான இந்திய அணி SAFF அப்படிங்கிற கோப்பையை வென்றது இவருடைய இதில் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இவர் 1993 தான் ஈஸ்ட் பெங்கால் கால்பந்து அணியில் விளையாடியிருக்காரு. 1995 JCD மில்ஸ் கிளப்பில் விளையாடிருக்காரு. அந்த அணிக்காக பார்த்தீங்கன்னா 14 முறை கோப்பையை வென்று கொடுத்துருக்காரு. 2001 தான் கால்பந்து போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு. அவர் நேற்று உடல்நலக் குறைவு காரணமாக பெங்களூரில் மறைஞ்சிருக்காரு. அடுத்ததாக பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு நேற்று அறிவிக்கப்பட்டிருக்குது. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலம் விடுவதில் புதிய நடைமுறைகளை உருவாக்கியதற்காக நோபல் பரிசுக்கு இவங்க தேர்வு செஞ்சுருக்காங்க. இவர்கள் வகுத்துள்ள கொள்கைகளின்படி பார்த்தீங்கன்னா ஏல நடைமுறைகள் விற்பனையாளர்கள், வாங்குவோர் மற்றும் வரி செலுத்துவோர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயனடையும் விதமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் ஆர் மில்க்ரோம் அப்படிங்கிறவங்களும் ராபர்ட் பி வில்சன் அப்படிங்கிறவங்க 2 பேருமே அமெரிக்காவர்கள் சேர்ந்தவங்க. இவங்க எந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய சட்டத்தை வங்கதேசம் நிறைவேற்றியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தில் கடந்த சில மாதங்களாக பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வந்திருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான மரண தண்டனை வழங்கும் வகையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான அடக்குமுறை தடுப்பு சட்ட மசோதாவுக்கு கேபினெட் அமைச்சர் குழு ஒப்புதல் அளிச்சிருக்கு. இந்த சட்ட மசோதாவுக்கு வங்கதேச அதிபர் அப்துல் ஹமீத் செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்று 13/10/2020 அன்று ஒப்புதல் அளிக்க இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்மையா எஜுகேஷன் சார்பாக நன்றி. இதில் ஒரு முக்கிய தகவல் பதிவிட வேண்டியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது முடக்கத்தின் காரணமாக ஏப்ரல் 4ஆம் தேதி நடக்கவிருந்த குரூப் 1 முதல்நிலை தேர்வு ஜனவரி 3 நடக்க இருப்பதாக இப்போது டிஎன்பிசி தகவல் வெளியிட்டிருக்காங்க. இதற்கான இன்னும் கால அவகாசம் இருப்பதால் மாணவர்கள் சிறந்த முறையில் பயின்று அதற்கான தேர்வை சிறந்த முறையில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நன்மையா எஜுகேஷன் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.